இதனால் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் எங்கள் மாறாநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் உங்களது குடும்பங்களுக்காக நிச்சயமாக ஜெபிப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 30வது அதிகாரம் 23வது வசனத்தின் ஒரு பகுதியில், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இது ராகேல் கற்பம் தரித்து யோசேப்பை பெற்ற போது சொன்ன வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே. அதாவது முன்பு இருந்த அவமானம், முன்பு இருந்த வருத்தம் அல்லது பிள்ளையின்மையின் நிந்தையை தேவன் நீக்கி சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ராகேலுக்கு அவர் கொடுத்தார். ஆம், இன்று அநேக சகோதரிகள் கற்பம் தரிக்காமல், பிள்ளை பேர் இல்லாமல், அநேக கேலிக்குள்ளாக்கி, அநேக அவமானங்கள், அநேக வருத்தங்கள், அநேக சோர்வுகள், அநேக நிந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அதிகாலை வேளையிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மகளே, உன் நிந்தையை நான் நீக்குவேன், நீ என் நண்டை நோக்கி வா, நான் உன் நிந்தையை நான் நீக்குவேன் என்று அதிகாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அநியாயமாக இடம் செய்யப்பட்ட ஒரு ஆசிரியை மனமுடைந்து வேத பாதத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். ஆச்சரியமாக அவருக்கு மிகவும் சமீபமாக ஒரு பாடசாலைக்கு மாற்றம் கிடைத்தது. நடந்தது நன்மைக்குதான் என்று அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்வில் எதுவும் வீணுக்கல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்திற்கு பதில் தாமதித்தாலும் அது நிச்சயம் நம்மை வந்து சேரும். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார் என்று சங்கீதக்காரர் தாவீது ராஜா கூறுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் தாய் தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார் என்று கூறிய அவருக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அப்படிப்பட்ட யோசேப்பு தன் சகோதரர்களால் ஏளனத்திற்குள்ளாகி தண்ணீர் இல்லாத குழிக்குள் போடப்பட்டு நிந்திக்கப்பட்டார். யோசேப்பின் மீது அவர்கள் கொண்ட கோபம், சிறு வயதிலே அவரை இல்லாதொழிக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்ட கோபம் வெறுப்பாக மாறியது. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் யோசேப்புக்காக வைத்திருந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அந்த சகோதரர்களால் தடுக்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய மேலான சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் எதிராக அந்த சகோதரர்கள் செயற்பட்டது நிமித்தம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் திட்டங்களும் வீணாய் போயிற்று. சிறையிலிருந்து ஆலயக்கு அழைத்து வரப்பட்டவர் யோசேப்பு. விடுதலையான பானபாத்திரக்காரன் அவரை மறந்து விட்டாலும் கர்த்தர் அவனை நினைந்தருளினார். தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்தின் அதிபதியே ஆகிவிட்ட யோசேப்பு தன் சகோதரரை பழி வாங்காமல் அன்பு காட்டிய போது அவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போனார்கள். யோசேப்பை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட நினைத்தனர் சகோதரர்கள். கர்த்தரோ அவரை நிழல் கொடுக்கும் விருட்சமாய் வளர்த்து விட்டார். யோசேப்பின் நிந்தைகள் அவருக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறியது. தேவனுடைய பிள்ளைகளை, நமது வாழ்விலும் எதிர்பாராத நிந்தைகள், எதிர்பாராத போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அவை நம்மை நெருக்குவதும் ஆச்சரியம் அல்ல, ஏனெனில் இது உலக பாவம். ஆனால் அச்சந்தர்ப்பங்களுக்கு எவ்வாறு நாம் முகம் கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தே அவற்றின் விளைவுகள் இருக்கின்றன. கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார், யோசேப்பும் கர்த்தருடன் இருந்தார். நம்முடன் கர்த்தர் இருக்கிறாரா? நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமீன், ஆமீன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் அவர் நமது நிந்தையை நீக்கி நமதுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமீன்.